ஹலோ விவர்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல செய்தி சேனல்கள் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னதாகவே டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வெளியாகுமா, அந்த பணியிடங்கள் அறிவிப்பு குறித்த அந்த ஒரு முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18லேருந்து நிறைய சேனல்கள் பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. நியூஸ் 18ல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் தீபாவளிக்கு முன்னதாக வெளியாகுமா, தேர்வர்கள் எதிர்பார்ப்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் மட்டும் இல்லாமல் அந்த பணியிடங்கள் அதிகரிப்பு குறித்த முக்கியமான செய்தி எப்போ வெளியிடுவாங்க, ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் 727 பணியிடங்கள் அதிகரித்து மொத்தமாக 4662 பணியிடங்கள் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது மேலும் அதிகரித்து 5500 6000 கிட்ட போகுமா அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எழுதுனாங்க. 2022ல் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 அறிவிக்கும் போது அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த பணியிடங்களை விட 2023 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அதிகரித்து 10,117 பேர் பார்த்திங்கன்னா ஃபில்அப் பண்ணாங்க. அதே மாதிரி 2023ல் தனியார் குரூப் 4 நடக்கலை, ஏன்னா 22ஓட தான் 23ல் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதே மாதிரி 2024ல் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடும்போது அவங்க அறிவித்த அந்த பணியிடங்களை விட 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க 2024ல். அதே ஃபார்முலா இந்த வருஷமும் நடக்குமா அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா தேர்வர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 727 பணியிடங்கள் தான் அதிகரிச்சிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போதே பார்த்திங்கன்னா இந்த முறை மிகவும் குறைவான பணியிடங்கள் தான், வெறும் 3935 பணியிடங்கள் தான் அறிவித்தாங்க. இது கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி அளவு தான். ஸோ அதே மாதிரி இந்த முறையும் 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறத தேர்வர்களோட எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி 727 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ 2000 பணியிடங்கள் மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிறத தேர்வர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் விஓஓக்கு தனியாக வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பல்வேறு ஜாப் பார்த்திங்கன்னா இதிலேயே கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் இவங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் தனிப்பட்ட பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஓஓ இருக்குன்னா விஓவில் 218 பணியிடங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த 218 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 300 ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி அந்த மாதிரி பணியிடங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்றே இருக்குது. ஸோ தீபாவளி பரிசாகவோ இல்லை நாளைக்கோ ரிசல்ட் வெளியாகனா கூட அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா தேர்வர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாவாங்க. அண்ட் அந்த ஆனுவல் பிளானர் 2026ல் பார்த்திங்கன்னா எப்படி நடக்க போகுது, ஸோ குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்க போகுது, ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் இன்னொரு சில பதவிகள் ஏதாவது குரூப் 4க்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய அரசு காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் வெற்றிடமாக இருக்குது, நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வர 2026ல் மேக்ஸிமம் நிரப்புவாங்களா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே அந்தந்த கட்சியோட தேர்தல் வாக்குறுதியில் காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு முக்கியமாக தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த முறையே பார்த்திங்கன்னா கூடுதல் பணியிடங்கள் நிரப்பினாங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கீழே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு ஒரு துறையே பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த துறைக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. அந்த துறை தனிமையாக பார்த்திங்கன்னா செயல்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும், பணியிடங்கள் அதிகரிப்பு பார்த்திங்கன்னா வரும் அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் குரூப் 4 ரிசல்ட் அக்டோபர் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.